இதுவரை நம்ம அற்புதமாக வழி நடத்தி வந்த தேவனை நம்ம தொடர்ந்து துதிப்போம். அவருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை தியானிப்போம். ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். யோவான் 1வது அதிகாரம் 1லிருந்து 14 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். இதிலேருந்து தான் நம்ம தியானத்துக்கு ஒரு சில காரியங்களை எடுத்துக்க போகிறோம். இந்த மெசேஜ் ஒய் ஜீசஸ் ஹேட் டு பி பார்ன் அஸ் அ மேன், ஏன் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதாக இந்த மெசேஜ் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பிதாவாகிய தேவன் இந்த மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, பரலோகத்தில் இருந்த மாதிரியே உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாம் வார்த்தையால் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்ல, அதே வார்த்தையால் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எல்லா மக்களுடைய பாவமும் மன்னிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி பாவம் மன்னிப்பு உண்டாயிருந்திருக்கும். எல்லாருக்கும் நித்திய ஜீவனை ஆண்டவர் அங்கேருந்து வார்த்தையாலே அனுப்பியிருந்திருக்கலாம், எல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் எதுக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக, ஒரு தற்செயலாக, ஒரு விபத்து மாதிரிலாம் வரல. ஒரு பெரிய திட்டத்தோடு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் பிதா குமாரனை என்ன பண்ணார், அனுப்புனார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா, நான் ஓரலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓரலாக ஓப்பனாக ஒரு சில காரியங்களை சொல்லணும் அப்படின்னா, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துதான் ஒரு மனுஷனாக ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமனாக வாழ்ந்து அவருடைய இரத்தத்தை சிந்தினாதான் பாவ மன்னிப்பு என்ன பண்ணும், உண்டாகும். ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆண்டவர் கொடுக்கும்போது லேவியராகமத்தில் ஆண்டவர் எல்லாம் சொல்கிறாரு. இது மாதிரி நீ ஆட்டுக்குட்டியை எடுத்து, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி எப்படிலாம் இருக்கணும், அது 1 வயசு உடையதாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும், எந்த மாசு மறு எதுவுமே அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்டை தான் என்ன பண்ணணும், பாவ நிவாரண பலியாக நீ பலியிடணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துருப்பார். ஸோ அப்போ சுத்தமான ஒரு இரத்தம், பரிசுத்தமான ஒரு இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படணும். அப்போ தான் பாவம் நிவாரணம் அடையும், பாவம் மன்னிக்கப்படும். ஸோ அதை மற்ற ரிலிஜனில் இன்னும் என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஒரே தரம் இந்த பூமிக்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து பலியாகி விட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவர் பலியாகி விட்டார். அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இரத்தம் கிரியை செய்து, ஹல்லேலூயா, அந்த இரத்தம் கிரியை செய்து அது பாவ மன்னிப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ இதுதான் சிஸ்டம், இதுதான் ஒரு ஆர்டர். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று. பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தர் நல்லவர். ஸோ ஒரு சில காரியங்களை பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா, ஜீசஸ் வாஸ் born as a man because only a true human could represent humanity before God. உண்மையான மனிதன், பரிசுத்தமான மனிதன் ஒருத்தர் தான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இந்த மனிதர்களுக்கு ஒரு பிரதிநிதியாக நிற்க முடியும். ஹல்லேலூயா. மனுஷன்தான் மனுஷனுக்கு பிரதிநிதியாக என்ன பண்ண முடியும், நிற்க முடியுமே தவிர வேறு யாரும் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு ஆட்டுக்கடாவோ இல்லை ஒரு புறாவோ எதுவுமே மனுஷனுக்கு பிரதிநிதியாக ஆண்டவருக்கு முன்னால் போய் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. மனுஷன்தான் மனுஷனுக்காக என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். ஸோ அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு பிரதிநிதியாக பிதாவுக்கு முன்பாக நமக்காக நிற்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏசாயா 53:5 பாருங்கள். ஏசாயா 53:5, நமக்காக அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஒரு பிரதிநிதியாக நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஸோ நமக்குள்ள ஒரு பிரதிநிதியாக எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். 100%
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாகவும் 100% தேவனாகவும் இந்த பூமியில் அவர் இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் மாம்சமானார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் யோவான் 1வது அதிகாரம் 14 வசனம் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது அப்படி சொல்லி இங்கே இந்த பகுதியில் நம்ம வந்து வாசிக்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். எபிரேயர் 2:14 அங்கேயும் வார்த்தை மாம்சமானதை குறித்து நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். போதும். பிள்ளைகள் நம்ம எல்லாருக்கும் மாம்சமும் இரத்தமும் இருக்குது. அதே மாதிரி அவரும் வந்து என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவும் நம்மளைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்ம மாம்சத்தில் வந்தார். ஹி கேம், ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் ஃப்ளஷ். அல்லேலூயா. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் அப்படி சொல்லி பார்க்குறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தையும் பார்ப்போம். பிலிப்பியர் 2:8 அதுலேயும் அவர் மாம்சத்தில் வந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, நமக்கு எப்படி மாம்சமும் இரத்தமும் இருக்குதோ அதே போல் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரமான வசனங்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமானது அப்படி சொல்லி பார்க்குறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். பிள்ளைகள் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருப்பாங்களோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தார் அப்படி சொல்லி நான் வந்து பார்க்குறோம். ஸோ அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக, ஹல்லேலூயா, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக, நமக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தராக இந்த பூமிக்கு மனிதனாக அவர் வந்தார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்க ஒரு ரெப்ரசன்டேஷனாக, ஒரு மீடியேட்டராக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி கொடுத்தார். 1 தீமோத்தேயு 2:5-6 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. மீடியேட்டர், நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு மீடியேட்டர் வேணும். ஒரு நம்மளுடைய காரியங்களை பிதாவினிடத்தில் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர், ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு பிரதிநிதி. அதுதான் வந்து யார்? இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லா ஜபத்தையும் பிதாவினிடத்தில் ஏறெடுக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணுறப்ப வந்து எப்படி சொல்கிறோம்? கடைசியில் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அப்படின்னு நம்ம சொல்லி என்ன பண்ணுவோம்? முடிப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவை வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம பிதாவை வந்து என்ன பண்ண முடியாது? அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா பிதா வந்து காணப்படாதவர், அவர் பார்க்க முடியாதவரை. அவரிடத்துல டைரெக்டாக வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவ்வளோ தகுதி நம்மளுக்கெல்லாம் கிடையாது, அவ்வளோ பரிசுத்தம் நம்ம கிடையாது. நமக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன், ஹல்லேலூயா, நமக்காக ஒரு பிரதிநிதி இருக்கிறார், ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அவர் மூலமாக தான் நம்ம பிதாவை வந்து என்ன பண்ண முடியும்? வந்து அப்ரோச் பண்ண முடியும். அதனால தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவினிடத்தில் நம்மளால் போக முடியாது. எங்கேயுமே வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் மரியாள், மரியாளை அல்லாமல் பிதாவினிடத்தில் யாரும் போக முடியாது அப்படின்னு எங்கேயுமே இல்லை. சரிங்களா? பைபிளில் மரியாள் மூலமாக அவங்க தான் மத்தியஸ்தர், மீடியேட்டர், ரெப்ரசன்டேஷன் அப்படி சொல்லிட்டு மரியாளை குறித்து எங்கேயுமே வந்து என்ன பண்ணலை, எழுதப்படலை. அதனால தான் நம்ம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்த ஜபத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறதே இல்லை. அவங்க தூதர்களையும் சொல்லி எங்களுக்காக வேண்டிக்க, புனித மிக்கேலையாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், புனித மரியாளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்னு சொல்லி ஒவ்வொரு புனிதனையும், புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், புனித செபஸ்தியாரே, எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்மளுக்காக என்ன பண்ண முடியாது? வேண்டிக்க முடியாது. அவங்க வந்து புனிதர்கள் அங்கே வந்து என்ன பண்ணாங்க? நல்ல ஆண்டவருக்குன்னு வாழ்ந்தாங்க. இப்போ வந்து ஊழியக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்க அந்த காலத்தில் ஊழியக்காரங்களாக இருந்தவங்க. அந்தோணியார், செபஸ்தியார் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஊழியக்காரங்களாக இருந்து பல அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவை ஜெபம் பண்ணி அற்புதங்களாக அதிசயங்களை அந்த ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் செய்திருக்கிறார். ஊழியக்காரங்கள் மூலமாக யார் செஞ்சார்?
ஆண்டவர் செஞ்சார். அப்போ ஆண்டவரை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வழிபடணுமே தவிர இந்த மனிதர்களை அல்ல. அதனால தான் நம்ம இந்த ஜபத்தெல்லாம் இவங்களை சொல்லி எங்களுக்காக வேண்டிக்கணும்னு நம்ம சொல்கிறதே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப எப்போவுமே இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவுக்கு ஜபங்களெல்லாம் நம்ம வந்து ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் நல்ல ஒரு ஆதாரம். மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சியற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இப்போ நம்ம வந்து பார்க்குற ஒரு மனுஷனாக, மனுஷனுக்கு ஒரு பிரதிநிதி தேவை, மனுஷனுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை. வி நீட் அ ரெப்ரசன்டேட்டிவ், வி நீட் அ மீடியேட்டர். அதுதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். இன்னும் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:21. நாம் பிதாவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாத தேவன் இயேசு கிறிஸ்து அவரை நமக்காக மனுஷனாக வந்து பாவத்தை எல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு பாவத்தெல்லாம் பரிகரிக்க பாவமறியாத அவரை நமக்காக பிதா வந்து பாவமாக்கினார் இயேசு கிறிஸ்துவை அப்படி சொல்லி அது பார்க்குறோம். ஸோ அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்க வேண்டியதாயிற்று. 2வது காரியம், ஹியூமனிட்டி ஃபெல் த்ரூ ஒன் மேன். ஆதாமுடைய பாவத்தினால மனிதம் வந்து விழுந்து போயிடுச்சு, மனிதர்கள் விழுந்து போயிட்டாங்க. ரிடம்ஷன் கேம் த்ரூ another man, that is Jesus Christ. Hallelujah. So humanity fell through one man, that is Adam, and redemption came through another man, that is Jesus Christ. Hallelujah. So மனிதர்கள் வீழ்ந்து போனது ஆதாமினால, மீட்பு வந்தது இன்னொரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினால. ஹல்லேலூயா. சோதர இதில் ரோமர் 5வது அதிகாரத்தில் ஃபுல்லாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து தான் விளக்கம் கொடுக்குறாரு. ஃபுல்லாக ஒரு மனுஷனால் பாவம் அந்த பூமிக்கு வந்துச்சு, இன்னொரு மனுஷனால் மீட்பு வந்தது அப்படிங்கிற ரோமர் 5வது அதிகாரத்தில் ஃபுல்லாகவே அதான் வந்து சொல்கிறார். குறிப்பாக நம்ம 12வது வசனமும் 17வது வசனமும் வாசிக்க போகிறோம். 12வது வசனம் ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இது ஆயிற்று அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மனுஷனால், ஆதாம்னால பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த பூமிக்கு வந்துருச்சு. 17வது வசனத்தில் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஆதாம் செஞ்ச பாவத்தினால, விளக்கப்பட்ட கனியை புசித்ததுனால, இந்த பழத்தை சாப்பிடாத அப்படி சொன்னால் கீழ்ப்படியாமல் வந்து என்ன பண்ணிட்டான், வந்து சாப்பிட்டுட்டான். அவன் மீறுதல் பண்ணிட்டான், ஆண்டோடைய கட்டளையை வந்து மீறிட்டான். அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் என்ன வந்துச்சு, மரணம் வந்துருச்சு. பாவம் செஞ்சால் மரணம் தான். ஸோ கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஒருத்தனால், ஒரு மனுஷனால் பாவம், ஒரு மனுஷனுடைய மீறுதல்களினால மரணம் இந்த பூமிக்கு வந்துச்சு. ஒரே ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, another man, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினால 19வது வசனத்தில் பாருங்கள், ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சு மரணத்தை கொண்டு வந்துட்டான். இன்னொரு மனுஷன் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. பிதா அனுப்பினார். அவர் வந்துட்டு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம மரித்தாலும் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அதுதான் அந்த கான்செப்ட். நம்ம வந்து இந்த பூமியில் நம்முடைய சரீரம் தான் மரிக்கும், ஆனால் ஆத்மா எப்போவுமே உயிரோடு இருக்கும். அந்த ஆத்மா தேவனோடு நித்தியமாக நல்லா ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சரீரம் தான் வந்து மரிக்குமே தவிர ஆத்மா ஒருபோதும் மரணம் அடையாது. அது தன்னை தந்த தேவனிடத்திற்கு சென்று விடும். ஸோ ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். ஆதாம் வந்து கீழ்ப்படியலை, அதனால் எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க.
இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அநேகர் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ எல்லாரையும் ஆண்டவர் நீதிமான்களாக மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷனால் பாவம் வந்துச்சு, இதே மாதிரி நம்மளும் ஒரு மனுஷனாக போய் அந்த பாவத்தை நிவாரணம் பண்ணணும், அந்த பாவத்தை பரிகரிக்கணும், அந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு மனுஷனால தான் அந்த பாவம் வந்துச்சு. நம்மளும் மனுஷனாக போய் அதை நிவாரணம் செஞ்சிருவோம், அதை இந்த பாவத்தை பரிகரித்து விடுவோம் அப்படி சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக நமக்காக மரித்து பாவ மன்னிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ அதனால தான் ரிடம்ஷனுக்காக, மீட்புக்காக கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து மனிதனாக வர வேண்டியிருந்தது. அவர் மனிதனாக வந்தார். மூன்றாவது காரியம், பை பிகமிங் ஹியூமன் ஜீசஸ் லிவ்ட் ஃபுல்லி அண்டர் லா அண்ட் ஒபேட் இட் பர்ஃபெக்ட்லி. மனுஷனாக ஏன் வந்தார் அப்படின்னா, மனுஷன்தான் நியாயப்பிரமாணங்களை, அந்த கட்டளைகள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும், நடக்க முடியும். ஏன்னா நியாயப்பிரமாண கட்டளையெல்லாம் கொடுத்தவர் பிதாவாகிய தேவன். தேவனாக இருந்துக்கிட்டு அவர் கொடுத்த கட்டளைக்கு என்ன பண்ண கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் கொடுத்ததே. கொடுத்த ஆளே தேவனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்களே செஞ்சுட்டு அப்படின்றவாங்க. ஒரு மனுஷன்தான் தேவனால் கொடுக்கப்பட்டதை ஒரு மனுஷன் அப்படி ஃபுல்லாக ஒபே பண்ணணும், பர்ஃபெக்டாக ஃபுல்லாக அதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், வாழணும். ஸோ அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நம்மளால் அந்த லாவெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஒபே பண்ண முடியாது. பரிபூர்ணமாக அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மளால் இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாமல் தான் எல்லாரும், இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே விழுந்து விழுந்து போனாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து வந்தார், பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ஒபே பண்ணார். ஹல்லேலூயா. பிதா கொடுத்த எல்லா நியாயப்பிரமாணத்தையும் அருமையாக என்ன பண்ணார், அவர் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சார். ரோமர் 5வது அதிகாரத்துக்கே வாங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17-19 வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவன், நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான், ஒருவனுடைய மீறுதல், அவன் நியாயப்பிரமாணத்தை, அவனுக்கு நியாயப்பிரமாணம் அவன் காலத்தில் கொடுக்கப்படலை, இருந்தாலும் ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் கொடுத்தார், இந்த கனியை புசிக்காத அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கட்டளை. அந்த ஒரே ஒரு கட்டளையும் அவனால் என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. மனுஷனால் அந்த ஒரே ஒரு கட்டளை கூட என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியும். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம்லாம் கொடுத்தாரு. ஸோ நியாயப்பிரமாணத்தில் நிறைய கட்டளைகள் இருக்குது, குறிப்பாக 10 கட்டளை நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு கட்டளையே நம்மளால் கீழ்ப்படிய முடியல, எப்படி எல்லா கட்டளைகளும் கீழ்ப்படுகிறது? அது முடியாத விஷயம். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக அந்த பூமிக்கு நான் மனிதர்களுக்காக ஒரு பிரதிநிதியாக எல்லா கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிஞ்சு என்னுடைய ரத்தத்தை கொடுத்து மனுஷனை நான் மீட்டுக்கொள்கிறேன் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான திட்டம். அந்த திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். ஸோ பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். 19ஆம் வசனத்தில், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால எல்லாரும் பாவியாக்கப்பட்டாங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதல், நியாயப்பிரமாணத்துக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சார், எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னொரு இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. மத்தேயு 5:17-19 பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு அப்படி சொல்லி எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானவன் அல்ல, நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அதை அழிக்கிறதுக்காக நான் வரல, அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அழிச்சு போடுறதுக்காக நான் வரல அப்படின்னா இவர் கொடுத்ததே இவர் அழித்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி அது அழிக்கிறதுக்காக அல்ல, நிறைவேற்றுகிறதுக்காக வந்தேன்னு சொல்கிறாரு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் அந்த ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். நியாயப்பிரமாணம் கொடுத்தது மனிதர்கள் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அது நிறைவேறும் அளவும் அது ஒழியவே ஒழியாது.
நியாயப்பிரமாணம் எல்லாம் நிறைவேறினாதான் அது வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் முடியுமே தவிர, அது நிறைவேற்றப்படாமல் அதை வந்து என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனுஷனாக வந்து அதை ஃபுல்லாக நிறைவேற்றி முடித்தார். 19ஆம் வசனத்தில், ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றே ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாவற்றிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். யார் கை கொண்டு போதித்தா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இங்கே மனிதர்கள்லாம் வந்து யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் ஃபுல்லாக கை கொண்டு என்ன பண்ணார், போதிச்சார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ பெரியவர் அப்படி சொல்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மனுஷர்களில் யாருமே வந்து பெரியவங்க கிடையாது. எல்லாரும் நம்மெல்லாம் சிறியவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் பெரியவர். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் கை கொண்டு நம்மளுக்கு உபதேசங்களை போதித்த தேவன் அவர். சிறிதானது ஒன்றை ஆகிலும் மீறி நம்ம வந்து போதனை செஞ்சோம் அப்படின்னா நம்மளாம் சிறியவர்கள் தான். ஸோ எல்லாரும் பர்ஃபெக்டாக ஆண்டவருடைய இப்போ உள்ள போதகர்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆதியிலேருந்து அந்த வரை யார் எடுத்தாலும் எப்படியும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து மீறிடுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சிறியவர்கள் தான். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பெரியவர். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் ஃபுல்லாக ஒபே பண்ணி முழுவதுமாக கீழ்ப்படிந்து நம்மளுக்கு உபதேசங்களை கொடுத்துருக்கிறார், போதனைகளை கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து வந்து ஏன் மனிதனாக வந்தார்னா, ஒரு மனிதன் தான் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கும் பல சோதனைகள், பல பிரச்சனைகள், எல்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் எல்லாவற்றையும் வந்து நம்மளை மேற்கொண்டு இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு மனுஷனாக இருந்து இதெல்லாம் செய்ய முடியாது, ஆனால் அதெல்லாம் செய்து காண்பித்த தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மனிதனாக இருந்தும் நீங்கள் ஃபுல்லாக ஒபே பண்ணலாம், பாசிபிள் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு காண்பித்து விட்டு சென்றிருக்கார். ஒரு முன்மாதிரியாக இருந்து விட்டு சென்றிருக்கார். அதனால தான் மனுஷனாக வந்தார். ஹல்லேலூயா. நம்மளும் இப்போ மனுஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒபே பண்ண முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்தாலும் ஒபே பண்ணியிருக்கிறார், எல்லாத்தையும் கீழ்ப்படிந்திருக்கிறார். ஸோ நம்மளும் கீழ்ப்படிய முடியும், நம்மளும் வந்து நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நடக்க முடியும் அப்படிங்கிறத முன்மாதிரியாக இருந்து காண்பித்த தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்மளும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்போம். அவருடைய கற்பனைகள் எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வது காரியம், ஏன் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார்? ஜீசஸ் ஷேர்ட் இன் ஹியூமன் வீக்னஸ் அண்ட் சஃபரிங். He understands our struggles from experience. அவர் அனுபவத்திலிருந்து மனுஷனாக வந்தால் தான் மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். அங்கே பரலோகத்தில் இருந்துட்டு, பிதாவாக இருந்துட்டு, அங்கே தேவனாக இருந்துட்டு, என்னடா இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா அப்படின்னு என்ன பண்ணும் இருக்கும். உள்ளே போனால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போவே நம்ம வந்து ஒரு சம்பவம், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன், இதுக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடா அப்படி நியூஸ் சேனலில் ஏதாச்சும் ஒன்று போடுவான், இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடா அப்படி. அங்கே போனால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் எடுத்து நியூஸ் சேனலில் போடுறப்ப நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு நியூஸ்னு எடுத்து போடுறான் பார், இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு என்ன பண்ணோம், நம்மளுக்கு வந்து அது அசால்ட்டாக தெரியும். அங்கே போய் அங்கே களத்தில் போய் நின்று பார்த்தா தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது நம்மளுக்கு சின்னதாக தெரியுது, இது ஒன்றுமில்லாத மாதிரி தெரியுது, ஆனால் அங்கே போனால் அது பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது அங்கே போனால் தான் தெரியும். அப்போ பரலோகத்திலேருந்து பார்த்தா எதுவும் அப்படிலாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இறங்கி வந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. மனிதர்களோடு மனிதராக வந்து வாழ்ந்து பார்த்தா தான் அவன் கிள்ளுறான், இவன் அடிக்கிறான், இவன் திட்டுறான், அவன் உதைக்கிறான் அப்படிங்கிற எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஹியூமன் வீக்னஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரும் ரொம்ப டயர்டானார். மனிதர்கள்லாம் டயர்டாவாங்க, களைப்பாவாங்க அப்படிங்கிறத அவரும் உணர்ந்தார். அவரும் ரொம்ப களைப்படைந்தவராக போட்டில் தலையணை வச்சு படுத்தாருன்னு இருக்குது. ஹல்லேலூயா, தலையணை வச்சு படுத்தார். மனிதர்களுக்கு தாகம் எடுக்கும் அப்படிங்கிற அவரும் என்ன பண்ணார், தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி சமாரிய ஸ்திரிக்கிட்ட தண்ணி கேட்டார். ஒரு இழப்புன்னா அழுக வரும் அப்படிங்கிற லாசர் இழப்பில் ஆண்டவர் பார்த்துட்டு அழுகிறார், இயேசு கண்ணீர் விட்டார் அப்படி சொல்லி இருக்குது. ஸோ மனிதர்களுடைய வீக்னஸில் எல்லாத்துலேயும் பங்கெடுத்தார். அது மனிதனாக வந்தால் தான்
தெரியும், அதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார், தெய்வமாக இருந்தாலும் அவர் மனிதனாக வந்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 2:14 அதை நம்ம வந்து வாசிக்கலாம். எபிரேயர் 2:14 நம்முடைய வீக்னஸில் நம்ம எதெல்லாம் எந்தெந்த சோதனைகள்லாம் அகப்படுற எல்லாவற்றிலும் அவர் அகப்பட்டு நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 2:14 பாருங்கள். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. ஸோ ஹியூமன் வீக்னஸ் வந்து என்னது, கடைசியில் மரணம் அடைகிறது. கடைசியில் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், தேவன் மரணம் அடைய முடியுமா? கடவுள் மரணம் அடைஞ்சு அவர் கடவுளா? கிடையாது. அப்போ கடவுள் வந்து என்ன பண்ண முடியாது, மரணம் அடைய முடியாது. அப்போ மனுஷனாக வந்தால் தான் மரணத்தை வந்து என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் மனுஷனாக வரணும்னு புரியுதா? மனுஷனாக வந்தால் தான் மரணம் அடைய முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, மரணம் அடைந்து யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்குதோ அந்த மரண பயத்துக்கு அடிமையானவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் விடுதலை பண்ணுகிறவராக இருக்கார். 15ஆம் வசனத்தில் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அல்லேலூயா, ஸ்தோத்திர சாஹிப். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார்? மனுஷனாக வந்தால் தான் மரணம் சம்பவிக்கும். அந்த மரணத்தை அதை ருசி பார்க்கறது மூலமாக யாரெல்லாம் அந்த மரணத்தினால பயப்பட்டுருக்கிறாங்களோ, மரண பயம் எல்லாத்துக்கும் பெரிய பயம், இருக்கிறதுலே பெரிய பயம், அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுவித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரண பயத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 18ஆம் வசனத்தில் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ மனுஷனாக வந்தால் தான் பல சோதனைகள் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மனுஷனாக இருந்தால் தெரியும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுறார். அல்லேலூயா. அநேக சோதனைகளை சந்தித்து பாடுபட்டதுனால யாரெல்லாம் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. 4வது அதிகாரம் இதே எபிரேயர் 4:15 பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து ரொம்ப கஷ்டப்படுறானே, ரொம்ப பலவீனமாக இருக்கானேன்ட்டு அப்படின்னு மேலே இருந்து சும்மா ஏதோ பரிதபிக்கிற மாதிரி அப்படி கிடையாது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்துலையும் நம்மளை போலவே அவரும் பலவீனம் அடைகிறாரு, களைப்படைகிறாரு, தாகம் எடுக்குது, கண்ணீர் வருது, சோதனை வருது, நம்மளை மாதிரியே சோதிக்கப்பட்டோம். ஆனால் பாவமே செய்யலை. நம்மளுக்கு சோதனை வந்தால் என்ன பண்ணிடுவோம், கடவுளாது இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், கடவுளே நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அவர் எவ்வளோதான் சோதிக்கப்பட்டாலும் பாவம் இல்லாதவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் பாவமே செய்யலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ மனிதனாக பிறந்தும் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, முன்மாதிரியாக காண்பித்து விட்டு செல்கிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதுலேயும் நம்ம வந்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12:9 பாருங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அது முள்ளு மாதிரி அவனை குத்திக்கிட்டே இருக்குது. இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், நான் உன் மேலே கிருபையாக இருக்கிறேன், உன் மேலே இரக்கமாக இருக்கிறேன், அது போதும், சரியா? நீ உன்னுடைய பலவீனத்தை குறித்து எதை கஷ்டமும் படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எப்படி இதெல்லாம் வந்து நடக்குது? ஏன்னா அவரும் மனுஷனாக இருந்து எல்லாத்தையும் அனுபவித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவால் சொல்ல முடிந்தது. ஸ்தோத்திரம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். 5வது காரியம், only a human could die in place of humans. Jesus took on flesh so he could offer his life for sinners. ஸோ ஒரு மனிதன் தான் மனிதர்களுக்காக மரணம் அடைய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் வந்து மரணம் அடைய முடியாது.
மனிதன் தான் மனிதனுக்காக மரிக்க முடியும் அப்படிங்கிற அதனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அதான் லேவியராகமோ 17:11 இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். லேவியராகமோ 17:11 பாருங்கள். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் பிதாவாகிய தேவன், அதை இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நிறைவேற்றி விட்டார். ஸ்தோத்திரம். 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஒவ்வொரு மாம்சத்திலையும் உயிர் இருக்குது. அந்த உயிர் எது மூலமாக இருக்குது? ரத்தத்தின் மூலமாக தான் இருக்குது. ரத்தத்தில் தான் ஒருத்தர் உயிர் இருக்குது. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது, என்ன ரத்தம் ஃபுல்லாக போனால் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? இறந்து போவாங்க. ஃபுல்லாக ரத்தம் போயிடுச்சு அப்படின்னா மனுஷன் வந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒரு உயிர் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்குது. அதான் இங்கே வசனம் அழகாக சொல்லுது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குது. அந்த இரத்தத்தை தான் பாவ நிவாரண பலிக்கு கட்டளையிட்டேன்னு சொல்கிறார். அந்த இரத்தம் சிந்தப்படணும், அப்படின்னா தான் பாவம் வந்து மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது கட்டளை. ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே அப்படி சொல்லப்படுறது. ஆத்மாவுக்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது என்னது? இரத்தம் தான். 14வது வசனத்தில் ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். இதைத்தான் எபிரேய நிருபக்காரர் 9வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 9:22 திரும்ப சொல்கிறார், எடுத்து சொல்கிறார். ஆத்மாவோட பாவ நிவர்த்திக்காக இரத்தத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும். எல்லாமே நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே இரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. 26வது வசனத்திலேருந்து 28வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டி இருக்கும். இப்போ பிரதான ஆசாரியர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மக்களுக்காக என்ன பண்ணுவார்? பாவ நிவர்த்தி செய்வதற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன பண்ணுவார்? பிரவேசிப்பார். அந்த மக்கள் எல்லாம் வெளியில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய பாவத்தையும் பார்த்து பிதா கோபப்பட்டு அவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த பிரதான ஆசாரியர் உள்ளே போய் என்ன பண்ணுவார்? அந்த கிருபாசன அந்த பெட்டிக்கு மேலே ஆட்டு ரத்தத்தை வந்து என்ன பண்ணுவார்? தெளிப்பார். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அந்த அவர்களுடைய பாவத்தை எல்லாம் பிதாவாகிய தேவன் மன்னித்து விடுவார். ஹல்லேலூயா. இதுதான் வந்து சிஸ்டம், இதுதான் ஆர்டர். இப்படி தான் வந்து இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்கிறப்பெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இல்லை இயேசு கிறிஸ்துவே திரும்ப திரும்ப வந்து நம்ம பாவம் செய்கிறதுனால பலியாகிக்கிட்டே வந்து என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஒரே தரம் ஒரே பலியாக எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியாகி விட்டார். அவ்வளோதான். ஹல்லேலூயா. இனிமேல் அவர் வந்து பாவம் செஞ்சுட்டியா திரும்ப வந்து என்னை சிலுவையில் இறங்கி ரத்தத்தெல்லாம் சிந்திட்டு அப்படிலாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே எபிரேய நிருபக்காரர் சொல்கிறார். உலகம் உண்டானது முதற்கொண்டு ஒரு அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே, அப்படிலாம் கிடையாது. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. ஒரே ஒரு தடவை தான் மனுஷன் வந்து மரிக்க முடியும், ஒரே தடவை தான் நியாயத்தீர்ப்பும் அடைய முடியும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார். ஒரே தரம் வந்து என்ன பண்ணுறாரு? நமக்காக மரித்தார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2ஆம் தரம் உயிர் தெழுந்து திரும்ப தரிசனமானார்ல, அந்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ரட்சிப்பு அருளப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படி அந்த கான்செப்ட், அந்த கருத்தை புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி பாவம் இல்லாமல் என்ன பண்ணார்? 2ஆவது தரம் தரிசனமானார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த இயேசுவை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பாவம் எல்லாத்தையும் மன்னித்து அந்த ரட்சிப்பை உங்களுக்கு அருள அவர் வல்லவராக இருக்கிறார். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அடுத்தது 6வது காரியம், த கிராஸ் ரெக்வயர்டு ரியல் பிளட் அண்ட் ரியல் பாடி. த இன்கார்னேஷன் மேட்
ரிடம்ஷன் பாசிபிள். ஹல்லேலூயா. சோதர மனித அவதாரம் தான் இந்த மீட்பை உண்மையாக்க முடியும். ஹல்லேலூயா. மீட்பை நிறைவேற்ற முடியும். மனிதர்கள் மீட்கப்படணும், மனிதர்கள் எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகணும். அப்படிங்கிறப்போ அது மனிதனாக வந்தால் தான் முடியும். ஏன்னா இந்த பாவ மன்னிப்பு, இந்த பலி, அதுக்கு உண்மையான சரீரம், உண்மையான இரத்தம் அது தேவை. பொய்யான சரீரம், பொய்யான இரத்தம்லாம் கிடையாது. உண்மையான சரீரம் வேணும், உண்மையான மனித சரீரம் வேணும், உண்மையான மனித இரத்தம் வேணும். அது பரிசுத்தமாக இருக்கணும், விலையேற பெற்றதாக இருக்கணும். அப்படின்னா தான் எல்லா உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாத்துக்காகவும் அது சிந்தப்பட்டால் பாவ மன்னிப்பு உண்டாகும். ஸோ அப்படியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, வருகிறார். மீட்பின் திட்டத்தை மீட்பு கொடுப்பதற்காக, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உண்மையான ஒரு மனிதனாக. ஹல்லேலூயா. சோதர பிள்ளைகள் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்காங்களோ அதே போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம். யோவான் 3வது அதிகாரம் 16, 17, 3, 16 எல்லாத்துக்கும் தெரியும். 17ஐயும் சேர்த்து வாசி. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஸோ குமாரனை எதுக்கு அனுப்பினார்? எல்லாரையும் அழிக்கணும், எல்லாரையும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ அந்த பூமிக்கு அனுப்பலை. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த உலகம் காக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக பிதா குமாரனை அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ரியல் பாடியோட, ரியல் பிளட்டோட இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அப்படின்னா, அவர் மூலமாக அந்த உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த மீட்பின் திட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக. 1 யோவான் 1:7 பாருங்கள். அதன் மூலமாக தான் எல்லா பாவமும் பரிகரிக்கப்பட்டுச்சு. உண்மையான இரத்தம், உண்மையான மனுஷனுடைய இரத்தம் தான் 1:7 கடைசி பாட்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த உண்மையான இரத்தம், பரிசுத்த இரத்தம், அது சிந்தப்பட்டாதான் நம்மளை எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது முடியும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அடுத்த 7வது காரியம், 7th பாயிண்ட். ஜீசஸ் வாஸ் ஃபுல்லி மேன் yet also fully God. His divine nature made his sacrifice sufficient for all. அவர் முழுவதுமாக 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் அவர் இருந்தார் இந்த பூமியில். 100% தேவனாக இருந்ததுனால தான் தண்ணீரெல்லாம் திராட்சரசமாக மாற்ற முடிஞ்சுது. ஹல்லேலூயா. மனுஷனால் என்ன பண்ண முடியாது, தண்ணீரை திராட்சரசமாக காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட சொல்கிறாங்க, அப்போ தண்ணீரை கொண்டு வாங்க, கற்சாடி நிறைய தண்ணியை நிரப்புங்கன்னு தான் சொல்கிறாரு. அதை ஆசீர்வதித்து அனுப்புகிறாரு. அங்கே போனால் எல்லாம் திராட்சரசமாக மாறிடுச்சு. எல்லாரும் நல்லா சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, திராட்சரசம் குடிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், மனுஷனாக இருந்தால் அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதே நேரத்தில் மனுஷனாக இருக்கிறதுக்கு ஆதாரமும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் தாகம் எடுத்துச்சு, தண்ணி வேணும்னு கேட்டார், களைப்பாக இருந்தார், கண்ணீர் விட்டார். மனுஷனாக இருக்கிறதுக்கும் நிறைய ஆதாரம் இருக்குது. ஃபுல்லி டிவைன், ஃபுல்லி காட் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம். கடல் மேலே நடந்தார். கடல் மேலே மனுஷன் நடக்க முடியுமா? தண்ணி மேலே மனுஷன் நடக்க முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தண்ணி மேலே நடக்கிறார். ஃபுல்லி காட். அதனால தான் எல்லாரும் பிடிச்ச ஒரு மலையிலேருந்து இயேசு கிறிஸ்துவை தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. திடீர்னாப்பில் மறைஞ்சு அங்கே போயிட்டுருக்கிறார். மனுஷன் அப்படி மறைஞ்சு அங்கே போக முடியுமா? அதனால் இயேசு கிறிஸ்து ஃபுல்லி மேன், ஃபுல்லி காடாக அவர் இருந்தார். அப்போ அந்த டிவைன் நேச்சர், அந்த தெய்வத்தன்மை, அவருக்குள்ளே இருந்த 100% தெய்வத்தன்மை தான் எல்லாருக்கும் உகந்த பலியாக தன்னையே கொடுக்க வைத்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர் பலியானதுனால தான், ஃபுல்லி டிவைன் நேச்சர் உள்ளவர் பலியானதுனால தான் அந்த பலி உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்ய ஏதுவானதாக, போதுமானதாக அது இருந்தது. அதையும் நம்ம 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து 18வது வசனம் வர உள்ள வசனங்களில் அதை தான் நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. ஃபுல்லி டிவைன் நேச்சர், ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படி சொல்லி பார்த்தோம். அந்த வார்த்தை
மாம்சமானது அப்படி சொல்லி 14வது வசனத்தில் வந்து பார்த்தோம். பிதாவை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக அந்த பூமிக்கு வந்தார். அப்புறம் இயேசு கிறிஸ்து டிவைன் நேச்சர் உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு அந்த 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் மாம்சமாகி இங்கே வந்தார். 12வது வசனத்தில் அவரை யாரெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாமே இந்த டிவைன் நேச்சர்னால தான். ஹல்லேலூயா. முழுவதும் தெய்வத்தன்மை உள்ளவரால் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். மனிதனாக இருந்து மனிதர் மேலே விசுவாசம் வச்சு என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆகாது. அவர் டிவைன் நேச்சர் தெய்வத்தன்மை உடையவராக இருந்ததுனால தான் அவர் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவராக இயேசு கிறிஸ்து மாறினார். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். 8வது காரியம், கடைசி காரியம், த்ரூ ஜீசஸ் ஹியூமனிட்டி காட் ரீஸ்டோர்ட் அவர் broken relationship with him. பாவத்தினால நம்ம பிதாவை விட்டு எல்லாருமே, மனிதர்கள் எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆதாம் செய்த பாவம், அதுக்கப்புறம் உள்ள மக்களும் வந்து அந்த பாவத்திலே பிறந்ததுனால அந்த பாவ சிந்தை, பாவ எண்ணங்கள் எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாவ சிந்தை, பாவ எண்ணத்தினால தொடர்ந்து பாவம் செய்துக்கிட்டே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ சொன்னாலும் அவங்க வந்து அந்த நேரத்தில் திருந்துவாங்க, அப்புறம் திரும்ப பாவத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்படியே தான் வந்து இருந்துச்சு. அப்போ புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சு. பிதாவுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு கட் ஆகிடுச்சு, உடைஞ்சி போச்சு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த உறவை சரி செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18 20 முடிய உள்ள வசனங்களில் அதை நம்ம வந்து வாசிக்கிறோம். நம்மளை பிதாவோட ஒப்புரவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்காக 2 கொரிந்தியர் 5:18 இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம எல்லாரையும் பிதாவோட என்ன பண்ணுறாரு, ஒப்புரவாக்குகிறார். இப்போ அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இப்போ யாரெல்லாம் பிதாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்களோ, இப்போ யாரெல்லாம் கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்காங்களோ அவங்கள திரும்ப கடவுளோடு சேர்த்து வைக்கிற அந்த ஊழியத்தை இப்போ ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் இந்த சத்தியத்தை போய் சொல்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது லைசன்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் லைசன்ஸ் வாங்காமல் என்ன பண்ணுறீங்க, நீங்களும் இதே ஊழியத்தை தான் சரிங்க. யாரெல்லாம் வந்து பிதாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லையோ அவங்க எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணுறீங்க, பிதாவோட சேர்த்து வைக்கிறீங்க. அந்த ஊழியத்தை இந்த நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்குறோம். 19வது வசனத்தில், அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவங்களெல்லாம் பார்த்தா ஆண்டவருக்கு செம கோபம் வரும், கடுங்கோபம் வரும், எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து என்ன பண்ண தோணும். அந்த உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால கிறிஸ்துவுக்குள் அவர்களை எல்லாம், அந்த உலகத்தாரை எல்லாம் தமக்கு ஒப்புரவாக்கிக்கிட்டார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தார எல்லாரையும் பிதாவாகிய தேவன் இப்போ பார்த்தாராம். தேவன் வானத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்கிற எல்லாத்தையும் பார்த்தா ஆண்டவருக்கு வந்து என்ன பண்ணணும், பயங்கர கோபம் வரும். பட்டுன்னு சுட்டு போட்டுடலாம் எல்லாத்தையும். நம்ம வந்து இப்போ கமெண்ட்டில் அப்படி தானே சொல்கிறோம், இந்த குற்றம் செஞ்சுருக்கான், அந்த குற்றம் செஞ்சுருக்கான், இவனெல்லாம் தூக்குள்ள தொங்கப்பட வேண்டியதானே, இவனெல்லாம் எதுக்கு உயிரோடு வச்சுருக்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு நம்ம வந்து கமெண்ட்டில் எல்லாம் கதறுவாங்க. யோ என்ன இப்போ தான் தப்பு செஞ்சுருக்கான்லையா, கொல்லுங்கய்யா அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் அவ்வளோ இது வந்து நம்ம பயங்கரமாக கொந்தளிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ பிதாவாகிய தேவனும் மேலே இருந்து பார்த்தா எல்லா பயல்களும் தப்பு தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்டில் கொந்தளிக்கிற நம்மளை மாதிரியே அவரும் வந்து நினச்சிட்டு எல்லாத்தையும் பாட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சுட்டு போட்டுடலாம். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்மளை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மளை பார்க்குறதுனால அங்கேயும் அப்படி தான். ஆதி காலத்தில் கிருபாசனத்தை வந்து பார்க்குறப்போ அதில் உள்ள கட்டளைகள் எல்லாம் ஒருத்தனும் கீழ்ப்படியிலப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அழிக்க வரும்போது ரத்தத்தை, ஆட்டு ரத்தத்தை கிருபாசன பெட்டி மேலே தெளிச்சிருவார் பிரதான ஆசாரி. அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே
பாவங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. ஸோ இதே மாதிரி தான் இப்போவும் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக தான் அந்த பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. நம்மளெல்லாம் பார்த்தா அழிக்கணும் போல தான், சுட்டு தள்ளணும் போல தான் தோணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை பாதுகாக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு சாதகமாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கணும். கொலோசியர் 1:20 வாசிப்போம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. பிதாவே பிரியப்படுறார். இவனுக்கு எல்லாத்தையும் அழிச்சு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு எல்லாரையும் நம்ம தான் படைத்தோம், நம்முடைய பிள்ளைகள் தான் எல்லாரும், அழிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அவர் அப்போ எவ்வளோ அன்புள்ளவர், பிதாவாகிய தேவன் எவ்வளோ அன்புள்ளவர். ஏன்னா எல்லாரையும் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாக இருக்குதான். என் பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டானா, என் பிள்ளை என்கிட்ட வந்து சேர்ந்துட மாட்டானா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அன்புள்ளவராக அவர் இருக்கிறார். என்னோட ஒப்புரவாயிட மாட்டானா, என்னோட திரும்ப இந்த உறவுக்குள்ளே வந்துட மாட்டானா, அப்பா மகன் உறவுக்குள்ளே திரும்ப வந்துட மாட்டானா அப்படி சொல்லி ஏங்குகிறார். அவருக்கு ரொம்ப பிரியம், அது ரொம்ப பிடிக்குது. இப்போ பரம தகப்பன் எவ்வளோ அன்புள்ளவர் அப்படிங்கிறது அந்த வசனத்தில் அவன் பார்க்குறோம். சிலுவையில் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இந்த சமாதானம், இந்த ஒப்புரவு உண்டாயிருக்கு. இயேசு கிறிஸ்து மட்டும் சிலுவையில் சிந்தி இந்த ரத்தத்தெல்லாம் சிந்தலை அப்படின்னா இந்த சமாதானம்லாம் கிடையாது. நம்ம கமெண்ட்டில் கதற மாதிரியே டப்பு 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 தான், எல்லாரும் போக வேண்டியதுதான் நரகத்துக்கு. அப்படிலாம் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம விட்டு கொடுக்கல. ஆண்டவர் நம்மளை திரும்ப ஒப்புரவாக்கிக்குள்ள அவருக்கு சித்தம் உண்டாயிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 10-11 வசனங்களை பார்ப்போம். ரோமர் 5:10-11 முடிக்க போகிறேன், அவ்வளோதான். ரோமர் 5:10-11. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆண்டவருக்கு சத்துரு மாதிரி இருக்கிறோம், எனிமி மாதிரி இருந்தோம். ஏன்னா நம்ம பாவம் செய்தவர்கள் தேவனுக்கு விரோதிகளாக சத்துரு மாதிரி இருந்தோம். ஆனால் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். ஸோ அவர் திரும்ப உயிர் தெழுந்துட்டார். ஸோ அந்த ஜீவனாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படியே மரணம் அடைந்து அப்படி போயிட்டார்னா அவ்வளோதான், இந்த மீட்பின் திட்டமே ஃபெயிலியர் ஆகிருக்கும். அவர் திரும்ப, அதனால தான் சொல்கிறார் பாருங்க, நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அவர் உயிர் தெழுந்ததுனால தான் இந்த ரட்சிப்பு. எல்லாத்துக்காகவும் மரணம் அடைந்துறது, எல்லாத்துக்காகவும் ரத்தம் சிந்தி மரணம் அடைஞ்சு அப்படி கல்லறையில் இருந்துட்டா அவ்வளோதான், ஒன்றுமே நடக்காது, எல்லாமே முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்ததுனால தான் இந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதுவும் அல்லாமல் 11வது வசனத்தில், இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் அப்பா எவ்வளோ பெரியவர் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், தைரியமாக மேன்மை பாராட்டி சொல்கிறோம். இதெல்லாம் யாருனால கிடைச்சது? இயேசு கிறிஸ்துனால கிடைத்தது. அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து மூலமாக இப்பொழுது ஒப்புரவாக்குதல் நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் அப்பா அப்படி சொல்லி நம்ம பரலோக தகப்பனை சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துறார். இது எல்லாமே எதனால் சாத்தியமாயிற்று? இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தோம், மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததுனால இதெல்லாம் சாத்தியமாயிற்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் வாஸ் born as a man to save humanity through his humility, obedience and love. இந்த 3 கேரக்டரும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு. ஹல்லேலூயா. தாழ்மையின் மூலமாக தான் எல்லாத்துக்கும் தாழ்த்தினார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அதனால தான் வசனம், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணார்? தாழ்த்தினார். யாராச்சும் சிலுவைக்கு போகிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்களா? சிலுவையில் மரணம் அடைகிறதுக்கு யாராச்சும் ஒப்பு கொடுப்பாங்களா? மனிதர்களே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தேவனை என்ன பண்ண, இயேசு தேவனாக இருந்தும் கடவுளாக இருந்தும்
அந்த மரணமடைய தன்னை தாழ்த்துறார். அவ்வளோ தாழ்மை அவர்கிட்ட இருந்துச்சு. சரிங்களா? ஸோ பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 2:6-11 அதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஃபுல்லாக வாசிக்க போகிறதில்ல, அந்த ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். 8வது வசனத்தில், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணுறாரு? தாழ்த்தினார். அதிலே 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துருச்சு. கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். தாழ்மை, ஹியூமிலிட்டியும் அங்கே இருக்குது அந்த வசனத்தில், கீழ்ப்படிதலும் அந்த வசனத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. பிதாவுக்கு கீழ்ப்படுகிறாரு, தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ மனிதர்களாகிய நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. ஹியூமிலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். தாழ்மை. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்புறம் கீழ்ப்படிந்தார். பிதா நீ சிலுவையில் மரணம் அடையணும் அப்படின்று சொல்லிட்டார். பாவத்துக்கு பரிகாரமாக ரத்த சிந்தனம்னு சொல்லிட்டார். அப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு மரணம் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த திட்டத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார், கீழ்ப்படிஞ்சிடறார் அந்த திட்டத்துக்கு. ஸோ கீழ்ப்படிதல், அப்புறம் தாழ்மை, அன்பு. அன்பு இல்லைன்னா இதை செய்ய முடியாது. நம்மளுக்கு தாழ்மை, கீழ்ப்படிதல் மட்டும் இருந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதையுமே நம்ம நிறைவேற்ற மாட்டோம். அன்பு இருந்தால் தான் நம்ம நிறைவேற்றுவோம். எல்லா மனிதருக்கு மேலேயும் தேவன் ரொம்ப அன்பாக இருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 13:34 இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். யோவான் 13:34, நான் உங்களில் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும் அப்படி சொல்கிறார். யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்ன்ற புதிய கட்டளை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 1 யோவான் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை பாருங்கள். அங்கேயும் எவ்வளோ அன்புள்ளவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இயேசு கிறிஸ்து பிதாவும் ரொம்ப அன்புள்ளவர், இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப அன்புள்ளவர். அதனால தான் சிலுவையில் மரணமடைய தம்மை ஒப்பு கொடுத்தார். 9-10 தம்முடைய ஒரே பேரான குமாரனை, 1 யோவான் 4:9-10, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு, லவ்வுக்கு டெஃபினிஷன், லவ்வுக்கு மீனிங் அப்படின்னா அது நம்முடைய ஃபாதர் காடும் ஜீசஸ் கிரைஸ்டும் தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். ஸோ இந்த உலகத்தின் மேலே, உலக மக்கள் மேலே எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தால் ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை ரத்த சிந்த வைத்து இந்த பாவ மன்னிப்பு உண்டாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதே மாதிரி 1 யோவான் 3:16 பாருங்கள். 1 யோவான் 3 அதே பக்கத்தில் இருக்குது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மனிதனாக தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்புனா என்ன அப்படிங்கிறது அவர் மூலமாக தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த இந்த 3 முக்கியமான குணாதிசயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தேவை. ஹல்லேலூயா. மனுஷனாக இந்த பூமிக்கு இந்த 3 முக்கியமான குணாதிசயங்களை அவர் வைத்திருந்தார். ஒன்று தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு. ஹல்லேலூயா. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இப்படி தான் இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதனால தான் இந்த சாக்ரிஃபைஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஆல். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பலி எல்லாத்துக்கும் எப்படி போதுமானதாக இருந்தது, இதனால தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தம்மை தாமே தாழ்த்தி, சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி கீழ்ப்படிந்து அந்த மக்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பினால் தம்மையே கிருபாதார பலியாக கொடுத்து பாவ மன்னிப்பு உண்டாக செய்தார். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை தொடர்ந்து நம்ம மகிமைப்படுத்துவோம், தொடர்ந்து அவரை துதிப்போம், ஆராதிப்போம். அவர் எல்லாவற்றுக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த மெசேஜ் ஒரு விளக்கம் கொடுக்குறதா இருந்திருக்கும். நிறைய காரியங்களை புரிந்திருப்பீங்க அப்படி சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இந்த சீசன் சீசன் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் நம்முடைய பிறந்தநாளை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல. ஹல்லேலூயா. எல்லோரும் டிசம்பர் 25 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் நம்முடைய பர்த்டேவை உலகமே கொண்டாடும். ஒரு சீசன் ஆஃப் செலிப்ரேஷனாக இது மாறப்போகுது அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல. அவருடைய பாடு, மரணம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார்
அப்படிங்கிறத அவருடைய பிறந்த நாள்லேயும் நம்ம நினைவு கூறணும், அவர் மரித்த நாளிலையும் நம்ம நினைவு கூறணும், அவர் உயிர்த்தெழுந்த நாளிலையும் நம்ம நினைவு கூறணும், அனுதினமும் நினைவு கூறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக வந்தார்? நம்ம எல்லாரையும் மீட்பதற்காக. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மனிதனான ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீஷர்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, ஃபுல்லி காட் ஃபுல்லி ஹியூமனை பக்கத்தில் உட்காந்து பார்த்தாங்க, தொட்டாங்க, அவர் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க, அவர் கூட படுத்துக்கிட்டாங்க, அவர் கூட ட்ராவல் பண்ணாங்க. எவ்வளோ பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த 12 பேரும் சீஷர்கள். இப்போவும் நம்மளும் அப்படி இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே நினச்சிக்கிட்டு நீங்கள் இருந்து பாருங்கள், அவர் நம்ம நடத்துகிறது, அவர் நம்ம எவ்வளோ தூரம் நேசிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த உணர்வு அப்படியே இப்போவும் நமக்குள்ளே வரும். அவருடைய சீஷர்களாக மாறினா, அல்லேலூயா, உண்மையாக அவருடைய சீஷர்களாக நம்ம இப்போ மாறினா, அதே மாதிரி அவரை தொட்ட அனுபவம், அவர் பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு அனுபவம், அவர் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு அனுபவம், இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். தொடர்ந்து அல்லேலூயா அவரை மகிமைப்படுத்துவோம்.